செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் பைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். ஒசூர் அருகே கோவிந்த அக்ரஹாரம் பேருந்து நிறுத்தம் அருகில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா. புரட்சி தமிழர் எதிர்க்கட்சித் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆணைக்கிடங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த பேகப்பள்ளி பஞ்சாயத்திற்குட்பட்ட கோவிந்த அக்ரஹாரம் பேருந்து நிறுத்தம் அருகில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இளநீர், மோர், வெள்ளரிக்காய், பூசணி, திராட்சை, எலுமிச்சை, ஜூஸ், நொங்கு, குளிர்பானங்கள், இனிப்பு வகைகள் மக்களுக்கு வழங்கப்பட்டன. இதில் பொதுமக்கள் போட்டி போட்டுக்கொண்டு வரிசையில் நின்று வெயிலின் தாக்கத்தை தீர்க்க அதிமுகவினருக்கு நன்றி தெரிவித்தனர். இதில் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பேகைப்பள்ளி முன்னாள் பஞ்சாயத்து தலைவரும் அதிமுக மாணவர் அணி கிருஷ்ணகிரி மாவட்ட இணை செயலாளர் அருண்குமார், அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி மாவட்ட துணை செயலாளருமான முன்னாள் கவுன்சிலருமான வி முரளி அவர்கள் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் அமைப்பு சாரா ஓட்டுநர் மாவட்ட துணைத் தலைவர் சுரேஷ், பேடரப்பள்ளி முன்னாள் கவுன்சிலர் நாராயண ரெட்டி, அமைப்பு சாரா ஓட்டுநர் மாவட்ட துணைத் தலைவர் சீனிவாச ரெட்டி, சன்ரைஸ் லேஅவுட் தலைவர் ராமர், சரஸ்வதி லேஅவுட் தலைவர் பிரேம்ராஜ், எம் கிருஷ்ணன், சுரேஷ், பி.கே. மஞ்சுநாத், ராஜா என்கின்ற அவலப்பா, ஐயப்பா, வெங்கடேஷ், அங்கமுத்து உள்ளிட்ட இந்நாள் முன்னாள் நகர ஒன்றிய பொறுப்பாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர்.